பட் இன்னும் ஆர்கனைசர் வாங்கலாம், சீப்பாக என்ன கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்கறத விட்டுட்டு Hi all, welcome back to channel. இன்னைக்கு நம்ம குயிக் பட் டேஸ்டியா செய்யக்கூடிய ரசம் ரெசிபி. அது வந்து என்னோட ஸ்பெஷல். அதுக்கப்புறம் அத்தையோட ஸ்பெஷல் டொமேட்டோ ரைஸ் ரெசிபி. அது கூட ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வந்து வார்ட்ரோப் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ், அப்புறம் நம்மள ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கான முருங்கீரை சூப் ரெசிபி எல்லாமே பார்க்க போறோம். So let's get started. ஃபர்ஸ்ட் கிச்சனுக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு குக்கிங்க்கு வாட்டரை பிடிச்சி வச்சிருங்க. என்கிட்ட வந்து கெட்டில் இல்லை, ஸோ அந்த பிடிச்சி வச்ச தண்ணியில் பாதி தண்ணியை வந்து நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடுவேன். செகண்ட் டிப் என்னென்னா, இப்போ இந்த ஹாட் வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணி குக்கரில் சாப்பாடு ஆகட்டும், இல்லை ஏதாவது குழம்பு புளி ஊற வைக்கிறீங்க அப்படிங்கும்போது டக்குன்னு எல்லாமே ரெடி ஆகிடும். ஸோ உங்களோட குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடுத்தோ அதை அப்படியே வந்து நான் குக்கரில் ஊற்றி சாப்பாடு ஆன் பண்ணி வச்சுட்டேன். 5 minutesல விசிலும் வந்துருச்சு. ஸோ அப்படியே சத்து மாவு காய்ச்சலாம்னு பார்த்தா சத்து மாவு காலி. சரி, அதை ரீஃபில் பண்ணி வச்சுருவோம். இப்போது ரசத்துக்கு தேவையான மிளகு சீரகம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ரைட்டு, இப்போ இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? 1 டீஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு தோலோடையே நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு, 2 ரெக்க கருவேப்பிலை, 1-2 எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே மிக்சியில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து 4 வெட்டி போட்டுட்டு 1-2 பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு இது கூடயே ஊற வச்ச புளி தண்ணியும் கரைச்சி நான் ஒன்றா எடுத்து வச்சிடுறேன். ரசம் தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு, 1 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் 20 செகண்ட் லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துருங்க. நல்லா வாசம் வந்ததும் நீங்கள் அரைச்சி வச்ச தக்காளி புளி தண்ணியை ஊற்றி புளிப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிவிடுங்க. அடியன்ட்ட கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஸ்டாக் இல்லை, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக இருந்தால் போட்டுக்கணும். குட் மார்னிங். அதிகனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு லெமன் ரைஸ். ஸோ கொஞ்சம் வந்து ப்ரோட்டீன் வேணும்னு சொல்லிட்டு நிலக்கடலையும் போட்டு வறுத்து எடுத்து கொடுத்தாச்சு. தேர்ட் டிப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாத்திரங்களை ரீயூஸ் பண்ண பழகிக்கோங்க. இப்போ பால் வாங்கிட்டு வந்த பாத்திரம் இருக்குன்னா அதுலேயே அரிசி கழிஞ்சு ஊற்றலாம், ரசம் ஊற்றுக்கு வந்து கரைக்கலாம், ஊற வைக்கலாம் புளியை. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து குக்கரில் வந்து சாப்பாடு எடுத்து வச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு அதிலே கூட வேக வைக்கலாம். இப்போ டைம் இருந்துச்சுன்னா தான், இல்லைனா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிச்சனில் வந்து பாத்திரம் சேராது அதிகமாக. ஸோ குக்கிங் பண்ணும்போதே ஒரு லோடு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ இப்போ இதெல்லாமே காய வச்சுட்டேன். இப்போ நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லா க்ளாத்ஸும் டை கிளட்டர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோஸ் நீங்களும் என்ன மாதிரி பார்ப்பீங்களா? பட் இன்னும் ஆர்கனைசர் வாங்கலாம், சீப்பாக என்ன கிடைக்கும் அந்த மாதிரி பார்க்குறத விட்டுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாங்கிறத யோசிக்கிறத விடுங்க. என்னென்ன வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதாவது தேவையில்லாத பொருளுக்குன்னு ஒரு காசை போட்டு ஒரு ஆர்கனைசர் வாங்கி அது வைக்கிறது பயனே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டீக்ளட்டர் பண்ணணும். ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தால் உங்கள் வார்ட்ரோபில் அதை வைக்கிறதுக்கு இடம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படிங்கும் போதே அர்த்தம் என்னன்னா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணணும். 3 விதமாக நீங்கள் வந்துட்டு டீக்ளட்டர் பண்ணலாம். நம்பர் 1 வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் ஃபேட் ஆகுது, கொஞ்சம் வந்து வார்ன் அவுட் ஆன மாதிரி ஆகுது, அதை நான் எடுத்து வீடு துடைக்கவோ இல்லை கார் துடைக்கவோ போடுறேன். அது வந்து நம்பர் 1 டைப். அந்த மாதிரியான கொஞ்சம் பழசானதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 2 வந்துட்டு வாங்கிட்டு வந்திருப்போம், பட் வந்து உங்களுக்கு பிடிக்காம போகலாம், இல்லை வந்துட்டு ஓல்டு ஃபேஷனாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசேல் பண்ணலாம். இன்ஸ்டாவில் நான் ஆல்ரெடி ஸ்டோரி வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாவில் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் அந்த லிங்க் பேஜஸ் ஷேர் பண்ணுறேன். உங்களோட வெட்டிங் ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் இல்லை எத்னிக் வியர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரீசேல் பண்ணுங்கள், இல்லைன்னா யாருக்காவது டொனேட் பண்ணலாம். தேர்ட் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆல்டர் பண்ணா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும். அதுலேயே வந்து இது எனக்கு இவர் ஞாபகமா வாங்கி கொடுத்தது, என் ஃப்ரெண்டு கொடுத்தது, அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருக்கும். பட் உங்களால் இப்போ போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குலாம் என்ன சொல்யூஷன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் அதை போட்டு ஒரு ஃபோட்டோவோ ஒரு சின்ன வீடியோவோ ரிமெம்பரன்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச சோஷியல் மீடியாவில் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்பர் 2 வந்துட்டு பத்தாம இருக்கிறது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவீங்க, உடம்பு இழைச்சிட்டு நான் போடுவேன்னு நினைக்கக்கூடாது. ஓகே டெம்பரரியா ஓகே இழைக்க முடியும் அப்படின்னா
முடியும். பட் நான் வந்துட்டு ஃபியூச்சரில் எப்பயோ நடக்க போகிறதுக்கு நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு ஒன்று டொனேட் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி டிஸ்கார்ட் பண்ணிடுங்க. குழந்தைங்க ரொம்ப குட்டியாக இருக்காங்க, அவங்க தான் வந்து ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ட்ராவல் பேக்கில் அப்படியே போட்டு உள்ளே வந்து கபோர்டில் வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி மெத்தட் அடாப்ட் ஆகுது, இல்லைன்னா நீங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ 5 years கம்ப்ளீட் ஆக போகுது அதுக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபோல்ட் பண்ணி மெத்தடு. ஸோ வந்து அவனோட கேட்டகரைஸ் பண்ணும்போது நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டெய்லி வியர். அந்த ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு டெய்லி அவங்க வந்து யூனிஃபார்ம் வந்து ஸ்கூலுக்கு போட்டு போவாங்க. அதுவும் வந்து சாயந்தரம் வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது தூங்கும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வந்து டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அதிகம் வந்து அவங்களுடைய வந்து தாத்தாவோட கபோர்டில் தான் வச்சிருக்காரு, மேல் ரேக்ல. மாமா வந்து அவரோட கபோர்டில் இருக்க 3 ஷெல்ஃப் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் மேல் ஷெல்ஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு அவரோட பேரண்டிக்கே கொடுத்துட்டாரு. ஸோ அந்த மாதிரி அதிகம் வந்து என்கிட்ட ஒரு ஷெல்ஃப் கொடுமானா கண்டிப்பாக முடியாது. அத்தையாகட்டும் நான் ஆகட்டும், ஸோ விமனே பார்த்தா பேசிக்காக ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ் அடுக்கி வச்சிருப்போம். இது எல்லாத்தையும் நான் வந்து என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன்ல சொல்றேன். பட் கம்மிங் பேக், நம்பர் 2 வந்துட்டு டியூஷனுக்கு போறான் இல்லை யாராவது வீட்டுக்கு போறான் அப்படிங்கும்போது போடுற சில ட்ரெஸ்ஸஸ். அந்த ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் டீசெண்டான வியராக இருக்கும். டிஷர்ட்டு, 3/4 பேண்ட்ஸு, ஜீன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து டைட் ஃபிட் இருக்கிறத அடிக்கடி நம்ம போட வச்சிடணும். ஏன்னா அது வந்து நெக்ஸ்ட் 6 monthsல அவருக்கு பத்தாம போயிடும். அதே வந்துட்டு கொஞ்சம் லூஸா இருக்கு அப்படிங்கறதையும் தனியா வச்சிருங்க. அதை வந்து நம்ம எப்பயாவது போட்டு விட்டாலே போதும். ஸோ அப்படி எல்லாத்தையும் நான் டீக்ளட்டர் பண்ணி 25% பார்த்தீங்கன்னா அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க 75% மட்டும் நான் அயர்ன் பண்ணி வைக்கிறேன். பேண்ட்ஸ் எல்லாம் இந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ட்ராவலில் போய் சரி ஸ்டோர் பண்ணும்போது கலையாமல் இருக்கும். மாமா வந்து ரொம்ப ரொம்ப லெஸ் மெட்டீரியலிஸ்டிக், தேவை அப்படின்னா மட்டும்தான் இந்த பொருளை வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் உள்ளன் கிளாத்ஸும் வந்து அதிகனோடது இந்த கபோர்டில் தான் இருக்குது. வெயில் காலம் வந்தோடனே அதை எடுத்து நான் லாஃப்ட்டில் போட்டுருவேன். சரி, ஓகே. இப்போ நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹஸ்பண்டோட கபோர்டில் கீழ் ரேக்கில் வந்து ஹேங்கர் மாட்டுற மாதிரி இருக்க செக்ஷனில் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதிகனுக்கு ரொம்ப பெருசாக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் முன்னாடியே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து எங்கேயாவது தூக்கி போட்டோம்னா நமக்கு அது இருந்த ட்ரெஸ்ஸே மறந்தே போயிடும். ஸோ அதனால் நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லூஸ் ஃபிட்டான டிஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்துட்டு 2 இல்லை 3 எத்தனிக் வியர் நான் சொன்னேன்ல அது மட்டும் இருக்குது. அதுக்கு வந்து அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேண்ட்ஸ், ஃபுல் பேண்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இப்போ கரெக்டாக டைட் ஃபிட்டாக இருக்க டிஷர்ட்ஸ் அண்ட் ஷர்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ அடிக்கடி கொடுக்கணும். ஜஸ்ட்டு வந்து குழந்தைங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை போட்டு விடுங்க. பிகாஸ் நம்மமே நிறைய ட்ரெஸ்ஸஸ் போடாதெல்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் அவங்களே கேட்டு டீக்ளிட்டர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பார்க்கணுமா இல்லை ஹஸ்பண்டோட வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் பார்க்கணுமான்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்துடலாம். அடுத்தது முருங்கீரை சூப்புக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கீரை எடுத்துக்கோங்க. காம்போடையே போடலாம். 4-5 பூண்டு பல், தோல் உரிக்க வேண்டியதில்லை. இதை நம்ம அரைச்சிட்டு வடிகட்டிடுவோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, வல்லாரக்கீரை 4-5. இது வந்து ஆப்ஷனல் தான், நிறைய தலைஞ்சது அதனால் வல்லாரக்கீரை எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். 1-2 கப் தண்ணியை ஊற்றி அடுப்பில் வச்சுருங்க. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டு கொதிக்கிற தண்ணியில் முருங்கீரை நம்ம அரைச்சி வச்சதையும் ஊற்றிட்டு கொதி வந்தோடனே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வைங்க. அப்புறம் இல்லைனா பொங்கி வெளியில் வரும். 2-3 நிமிஷம் நீங்கள் வந்து பச்சை வாசம் போனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு வடிகட்டி சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக பெப்பர் பவுடர் போடுங்க, அப்போ தான் செமையமையாக இருக்கும். முருங்கீரை சூப் வந்து அனிமியா இருக்கவங்க, ஜாயிண்ட் பெயின் இருக்கவங்க, ஹேர் ஃபால் இருக்கவங்க எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப செம்ம ஹெல்த்தியான. உங்களுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் கம்மியா இருக்குன்னா தொடர்ந்து அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் குடிச்சு வந்துட்டு ஒரு 1 month or 2 months கழிச்சு நீங்க வந்து ஹெச்பி செக் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ சூப் குடிச்சிட்டோம். இப்போ டின்னர் ப்ரிப்பரேஷனுக்கு டொமேட்டோ ரைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 10-15 பூண்டை வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இந்த அளவு டம்ளர் 4 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்காங்க. ஸோ 1 டம்ளருக்கு 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம் கணக்கு. ஸோ வந்து 4 டம்ளர்னால 4 பெரிய வெங்காயம், 8 தக்காளியை நான் நல்லா அரைஞ்சி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு கூட 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, 1 பச்சை மிளகா, 1 வரமிளகா, 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகா, 1 பட்டை, 2 கிராம்பு, அரைஞ்சி வச்ச பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. பெரிய வெங்காயம் தகன்னு தங்கம் கலரில் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி கொட்டணும். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், உப்பு தேவையான அளவு,
நாங்கள் பொன்னி அரிசி தான் எடுத்துருக்கோம். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ 8 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிடலாம். கொதி வந்ததும் உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். பத்தலைன்னா உப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ அரிசி வாட்டர் லெவலுக்கு நல்லா வந்தோடனே அத்தை ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் மூடி போடுவாங்க. நானாக டேரெக்டாக நெய்யை விட்டுட்டு அப்படியே ஒரு விசில் விட்டுருவேன். பட் அத்தை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடுவாங்க. விசில் வரலினாலும் சரி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல காரசாரமான டொமேட்டோ ரைஸ் டின்னர் முடிச்சுட்டு இப்போ அந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு தூங்க வேண்டியதுதான். ஹோப் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த சண்டே உங்களை மீட் பண்ணுறேன். See everyone, bye bye.